இன்றைய காலையிலே நாம் அவரை மேலே நோக்கி பார்ப்போம். Oh, let us look to his almighty power. அவருடைய சர்வ வல்லமையை நாம் நோக்கி பார்ப்போம். The world will say you are going to sink. உலகம் சொல்லும், ஐயோ நீ மூழ்கி போக போகிறாய். The devil will say you are going to sink. பிசாசு சொல்வான், நீ அப்படியே தொலைந்தாய் என்பான். God says, I can still do something for you. தேவன் சொல்வார், இல்லை, நான் இன்னும் உனக்கு ஏதாவது செய்ய முடியும். Let us humble ourselves like Job. யோபை போல இந்த காலையிலே நாம் நம்மை தாழ்த்தி. Job humbled himself. யோபு தன்னைத்தானே தாழ்த்தி. And he began to search his heart. தன்னுடைய இருதயத்தை அவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான். Am I faithful? நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? Am I faithful to God? நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? The Bible says வேதம் சொல்லுகிறது in Job 31:33. யோபு 31:33. He said, like Adam did I cover my sin. ஆதாமை போல நான் என் பாவத்தை மூடி மறைத்தேனோ? Did I do that? நான் அப்படி செய்து விட்டேனோ? Hosea 6:7 says, ஓசியாவின் புத்தகம் 6:7 சொல்லுகிறது, Adam hid his sins and broke the commandment of God. ஆதாம் பாவத்தை மூடி தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். What is the covenant God made with him? தேவன் ஆதாமோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தார்? If it is Genesis chapter 2, 12 and 13. ஆதியாகமம் 12:13 படிப்பீர்களானால், He said, Adam, take care of this garden of Eden. ஆதாமே, இந்த ஏதேன் தோட்டத்தை நீ பொறுப்படுத்திக் கொள் என்றார். But don't touch the fruit of the tree of the knowledge of good and evil. ஆனால் நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ தொடாதே. But that's what exactly he broke. அவன் உடைத்தது அந்த முதலாவது அந்த கற்பனையை தான். And Genesis 3:11 says, ஆதியாகமம் 3:11 சொல்கிறது, God wept for Adam. தேவன் ஆதாமுக்காய் அழ ஆரம்பித்தார். Adam, ஆதாமே, did you break my covenant? நீயா என் உடன்படிக்கையை முறித்து விட்டாய்? Did you touch that fruit, Adam? நீ அந்த பழத்தை தொட்டு விட்டாயோ? And God cried. தேவன் அழுதார். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே the சகோதரி, first thing you have to search your heart. முதலாவது நீ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, Have I broken God's commandment? தேவனுடைய கற்பனைகளை எங்கேயாவது நான் உடைத்து விட்டேனோ? The Bible says வேதம் சொல்கிறது, in John 14:21 and 23. யோவான் 14:21-23. Jesus said, இயேசு சொன்னார், if a man loves me, ஒருவன் என்னை நேசிப்பானே he will keep my commandment. அவன் என் கற்பனைகளை He கைக்கொள்ளுவான். will keep my word. அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுவான். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே many சகோதரி, times we say, அநேக தடவை நாம் oh, சொல்லுகிறோம், I have not cut anybody's throat. நான் ஒருத்தனையும் பாழாக்கல, ஒருத்தனையும் குழி தோண்டி I have புதைக்கவில்லை, not stolen anybody's property. ஒருத்தனுடைய பொருளை நான் திருடவில்லை, I have not done this or that. நான் இதை செய்யல அதை செய்யல. But you must have broken a small commandment of God. என்றாலும் தேவனுடைய ஒரு சிறு கற்பனையாய் நீங்கள் உடைத்திருக்கலாம். Adam loved God, ஆதாம் தேவனை but நேசித்தான், he broke a small commandment. ஒரு சின்ன கற்பனையை அவன் உடைத்து விட்டான். Just touching the fruit, forbidden fruit. அந்த விலக்கப்பட்ட கனியை அவன் தொட்டு விட்டான். Look at Moses. மோசேயை பாருங்கள், The Bible says வேதம் சொல்லுகிறது, in Numbers 20 and verse 8, எண்ணாகமம் 20:8 God said, Moses, go and talk to that rock, it will give you water. தேவன் சொன்னார், மோசேயே நீ போய் அந்த கன்மலையில இடத்துல பேச, அந்த கன்மலை தண்ணீரை கொடுக்கும். Numbers 20:11 says, எண்ணாகமம் 20:11 சொல்லுகிறது, he smote that rock. மோசே போனால் அந்த கன்மலையை அடித்தான். And the Bible says in Numbers 20:12, God became sad. எண்ணாகமம் 20:12 பார்ப்பனால் தேவன் அது நிமித்தமாய் துக்கப்பட்டார். He said, Moses, I am sorry. மோசேயே நான் மிகவும் You துக்கப்படுகிறேன். will never enter the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளாக நீ ஒரு காலம் The பிரவேசிப்பது. Bible says in Deuteronomy chapter 1:37 and 38. உபாகமம் 1:37-38 Deuteronomy chapter 3:26. உபாகமம் 3:26, Chapter 4 and verse 21. 4:21. Moses prayed so many times. மோசே எத்தனையோ தடவை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். Forgive me, Lord. ஆண்டவரே தயவாய் மன்னித்து விடு. I'm sorry I broke the command. ஐயோ நான் உம்முடைய உடன்படிக்கையை மீறி விட்டேன், எனக்கு மன்னியும். Please help me. தயவு செய்து எனக்கு உதவி செய். Let me see the promised land. நான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை நான் காணட்டும். God said, no. தேவன் சொன்னார், முடியாது, I am sorry. நான் துக்கப்படுகிறேன். My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரி, check up your heart this morning. இந்த காலவேளையிலே உன்னுடைய உள்ளத்தை நீ ஆராய்ந்து பார். Probably you obeyed all the major commandments, ஒருவேளை பிரதான கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம். but some small thing, ஒரு சின்ன காரியம், yes, small, ஒரு சின்ன அற்ப காரியங்கள், probably in that you have broken the commandment of God. அந்த ஒரு விஷயத்திலே நீ தேவனுடைய உடன்படிக்கையை மீறி இருக்கலாம். Let us take for example Mark chapter 12 and verse 30. மார்க் 12:30 பார்ப்போம். God says, love your God with all your heart, your soul, your mind and your strength. உன் முழு இதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. Job searched his heart. யோபு தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தான். Did I love God that way? நான் அதே மாதிரி தேவனை நேசித்தேனா?
If you read Job chapter 31, 24 to 28, யோபு 31, 24, 28 வரைக்கும் படிப்பீர்களானா he is checking up his heart. அவன் தன் இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறான். Two things. ரெண்டு காரியங்கள். He says, அவர் சொல்கிறார், have I kissed my hand? இன்றைக்கால் என் கையை நான் முத்தமிட்டிருக்கிறேனா? Or have I put my trust in gold? இன்றைக்கால் என் நம்பிக்கையை பணத்தின் மேலே நான் வைத்திருக்கிறேனா? Have I kissed my hand? என் கையை முத்தமிட்டிருக்கிறேனா? What does he mean by that? அதனால அவருடைய பொருள் என்ன? If you read Deuteronomy chapter 8, 17 and 18, உபாகமம் 8 அதிகாரம் 17 18 வசனத்தை the படிப்பீர்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, never say, I have earned these riches by my power. என்னுடைய சக்தியினாலே நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சேன்னு சொல்லாது. By the strength of my hand I have got all this. என் கையின் பலத்தினாலே இவ்வளோ சொத்துக்களை நான் சம்பாதித்தேன் என்று சொல்ல. Then I cannot give you the blessings which I have covenanted with you. நீ அப்படி சொல்வாயானால் நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணின ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்க முடியாது. Have we said that? நான் அன்றைக்காக அப்படி சொல்லி இருக்கிறோமா? Many times we say that. எத்தனையோ தடவை நாம் சொல்லுகிறோம். I have amassed this wealth. நான் தான் இவ்வளோ பணம் சேர்த்தேன். I have built this house. நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். Several years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக in the Reader's Digest there was an article. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஒரு கட்டுரை வந்திருந்தது. Who will get a heart attack? யாருக்கு இந்த இருதய நோய் வரும்? Who will get a heart attack? யாருக்கு இந்த இருதய நோய் வரும்? Watch a man who is all the time eager to give an answer. எப்ப பார்த்தாலும் பதில் சொல்றதுக்கு துடிதுடிச்சிட்டு இருக்கிற ஆளை கவனி. Oh, a man who is ready to talk all the time. எப்ப பார்த்தாலும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கு. Have you talked to some people? யாரிடத்தாலும் பேசி இருக்கிறீங்களா? See how they respond. அவங்க எப்படி உங்களுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. Before you finish your question, they will answer. உங்க கேள்வியை நீங்க முடிக்கிறதுக்கு முன்னால பதில் சொல்லிடுவாங்க. Probably you have gone to some marriage houses. சில வேளையில சில கல்யாண வீடுகளுக்கு நீங்க போயிருக்கலாம். You will see some Gadabada masters there. சில அங்க கடவுளா மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. They will come to the place where the meals are served. எங்க சாப்பாடு போடுறாங்களோ அந்த சாப்பாடு இடத்துக்கு வருவாங்க. Hey, ஒரு சாம்பார் கொண்டாடா. ஐயா கொஞ்சம் சாம்பார் ஊத்துறா. But they will not touch anything. அவங்க மாத்திரம் சாம்பார் பாத்திரத்தை தொடவே மாட்டாங்க. They will not take the bucket. அவங்க பக்கெட் எடுத்துக்க மாட்டாங்க. But they will make others to do that. மற்றவர்கள் இந்த காரியத்தை செய்யும்படியாக செய்வாங்க. And they will say, I have supervised the whole thing. அவங்க ஐயா நான் தான் என் பார்வையில தான் பந்தியே நடந்துச்சு. I only looked after the whole. நான் தாங்க எல்லாத்தையும் கவனிச்சேன். I only served sambar to everybody. நான் தாங்க எல்லாருக்கும் சாம்பார் ஊத்துனேன். I only put biryani for everybody. நான் தாங்க எல்லாருக்கும் பிரியாணி நான் தான் போட்டேன். One day I went to my relative's house. ஒரு நாள் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் போனேன். They had a marriage. அவங்க வீட்ல கல்யாணம் So நடந்தது. they wanted me to come. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. So I went there. ஆகையால நான் போனேன். And one Gadabada master came there. அங்கே ஒரு கடவுளா மாஸ்டர் வந்தார். What a great privilege, sir, you have come. ஐயா நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? He said, come on, bring that bucket to me. அக்கட கூட பக்கெட் போட்டா. I want to serve now. நான் தான் இப்ப ஊத்த போறேன். Ayya, you sit down, ayya. ஐயா நீங்க உட்காருங்க. Amma, you sit down. ஆமா நீங்களே இங்க உட்காருங்க. And he asked everybody to sit. எல்லாரையும் உட்கார சொன்னாரு. And he started giving us biryani. அவர் எங்களுக்கு பிரியாணி போட ஆரம்பிச்சாரு. But this cunning fellow, you know what he did? இந்த தந்திரமான ஆசம் என்ன பண்ண He தெரியுமா? was putting only rice. பிரியாணில கறி போறதுக்கு பதிலா சோறு தான் தூக்கி வச்சாரு. He said, here you are a great preacher, you must eat well. ஐயா நீங்க பெரிய பிரசங்க நல்லா சாப்பிடணும் ஐயா. And he will just put the currandi inside. நல்ல கரண்டியை போட்டு உள்ள தொலைவாரு. And he will put the meatball this side. அந்த உள்ள கறி எல்லாம் தள்ளி வச்சிருவாரு. Another meat this side. இந்த பக்கம் கறி அப்படி தள்ளிடுவாரு. Another piece this side. இந்த கறி அந்த பக்கம் தள்ளிடுவாரு. Your rice he will take. வெறும் சோறு மாத்திரம் தான் எடுத்து வைப்பார். And he put it this way. நல்ல சோறு அப்படி இலை நிறைய குவிச்சு You வைப்பார். must eat well. சார் நீங்க நல்லா சாப்பிடணும். And finally he put one piece of meat. கடைசியா ஒரு கறி துண்டு போடுவாரு. I wanted to give that meat to him. நான் அந்த கறியை அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். Because he is such a wonderful job he has done. என்ன ரொம்ப அருமையா வேலை செஞ்சாரு பாருங்க. Gadabada masters. கடவுளா மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம். And the Reader's Digest says, ரீடர் டைஜஸ்ட் சொல்லுது. only such people will get a heart attack. அப்படிப்பட்டவங்க தான் இருதய நோயே வரும்னு சொல்லி. I did it. நான் செஞ்சேன். I gave the boneless biryani. நான் தான் கறி இல்லாத பிரியாணி அவருக்கு கொடுத்தேன். I gave the biryani without meat. I only did that. நான் தான் அவருக்கு கறி இல்லாத பிரியாணி நான் தான் போட்டேன். Where he wanted to tell my relative in the evening, மாலையில என்னுடைய உறவினர்கிட்ட சொல்வாரு, see how much meat I have gathered. பாத்தீங்களா எவ்வளவு கறியை நான் சேர்த்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா? I gave these fellows rice. மத்தவங்களுக்கு எல்லாம் வெறும் சோறை போட்டு நான் கறியை சேர்த்து வச்சிருக்கேன். I did that. நான் தான் அதை செஞ்சேன். Poor man, he is going to get a heart attack soon. அவருக்கு தான் இருதய நோயே வரப்போகுது. My dear brothers and sisters, என்னுடைய சகோதரனே சகோதரி, let us search our hearts before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. Daniel 4:30 says, தானியேல் 4:30 சொல்லுகிறது. King Nebuchadnezzar said, நேபுகாத்நேச்சார் சொன்னார், I have built this Babylon for my glory. இந்த பாபிலோன் மாநகரத்தை என்னுடைய மகிமைக்காக நான் கட்டினேன். And God said, throw him out. தேவன் சொன்னார், அவனை தூக்கி போடு. Throw him out. அவனை தள்ளி போடு. And he was kicked out. அவனை தூக்கி போட்டார். It's a sad thing. ரொம்ப துக்கமான காரியம். Today we will search our hearts. நாம் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. Oh God, ஆண்டவரே, have I put my trust in gold? இன்றைய காலை என்னுடைய நம்பிக்கையை பணத்தின் மேலேயும் பொன்னு மேலேயும் வைத்தேனா? Have I kissed my hand and said,
with this hand I have amassed this wealth. இந்த கையினாலதான் உழைச்சி இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணேன்னு என் கையை நான் என்னைக்காயில முத்தமிட்டு இருக்கிறேன்னா God will shut your prayers out. தேவனுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார். Oh, let us search our hearts. நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Oh God, ஆண்டவரே, please help me. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. Let me not put my trust on gold என்னுடைய நம்பிக்கையை நான் பொன்னின் மேலே வைக்கவே or வேண்டாம். on my hand. என்னுடைய கையிலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டாம்.